पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில ஞான யோகம் 4வது சாப்டர், ஞான கர்ம சந்நியாச யோகம்னு சொல்லுவோம். இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஞான பிரகரணம் போயிட்டு இருக்கு. ஞான பிரகரணம் அப்படின்னா ஞானத்தோட கான்டெக்ஸ்ட் 18வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு 24வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த 24வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். நம்ம இப்போ நிறைய இடத்துல சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிறைய இடங்கள்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மசூத்திரத்தோட நியமப்படி அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. யாரு பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் ஞானத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். 2வது அத்தியாயம் படிச்சிருக்கோம். 160 170 80 கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த உலகம் ஃபுல்லா பொய்யானது, தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் போன்று. எப்படி பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் இருக்கேன், நானுக்கு மேல சொப்பன காட்சிகள் எல்லாம் தெரியுது. அது எப்படி அப்படின்னா தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் மாதிரி. தங்கம் சத்தியம், தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வெறும் நாமரூபம், பொய்யானது. சொப்பனம் பார்க்கிறவன் சத்தியம், சொப்பனம் பார்க்கிற அந்த தேசம் காலம் வஸ்து சொப்பனத்துல நம்ம பார்த்தது எல்லாமே பொய்யானது. அப்ப பார்ப்பவன் அவன்தான் பாத்தீங்கன்னா ஆத்மா, அவன் மட்டும் சத்தியம், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பொய். இந்த ஞானம் பாத்தீங்கன்னா யாரிடத்துல இருக்கோ, இந்த ஞானம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு எந்த ரிச்சுவல்ஸும் இல்லாம, எந்த கர்மமும் இல்லை, பேசாம பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா இந்த சிரவண மனனத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கர்மம் இல்லாம ஒரு கேட்டகரி சன்னியாசிகள். என்ன மாதிரி நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. வேற எந்த வேலையும் இல்லாம சதா காலம். நீங்க உத்தரகாசி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, நல்ல ஞான அபியாசிகள்லாம் இருக்காங்க. கர்மா இருக்கான எந்த கர்மாவும் இல்லை. அப்ப என்ன அபியாசம்? இதே அபியாசம் தான். திரும்ப 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 நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நிதித்தியாசனம், மனனம் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் ஆனா ஓரளவு பாத்தீங்கன்னா மெதுவா அபியாசத்தினால மெதுவா ஞானம் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாச்சு. ஞானம் வந்ததுக்கு பிறகு தெரியுது, ஓரளவு தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா நிஷ்டை கை கூடாது. அப்ப நிஷ்டை கை கூடாம ஆனா ஞானம் மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களிலும், ஏன்னா சன்னியாசிக்கு கர்மம் இல்லை, ஆனா கிரகஸ்தர்களுக்கு கர்மம் இருக்கு. கிரகஸ்தாசிரமத்திலேயே ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஞான நிஷ்டைக்கு போறதுக்கு ஏதோ ஒரு நிமித்தம் தடையா இருக்கு. அப்படி இருக்கிறவங்க வீட்டில இருந்துகிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாவத்தை செய்ய வேண்டும். எந்த கர்மாலாம் பண்றாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு தான் கர்மா இருக்கு, எந்த கர்மத்தெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் யஜ்ஞ பாவத்தோட பண்றது முதல் ஸ்டெப். அதுதான் 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, 9-19 சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞ பாவத்தோட பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யஜ்ஞ பாவம்னா என்னது? ஈஸ்வரனுக்காக எல்லா கர்மத்தையும் பலன்களை அர்ப்பணம் பண்றது. பிறகு பாத்தீங்கன்னா பல கர்மத்தையே அர்ப்பணம் பண்றது. இந்த 2 30வது ஸ்லோகத்துல 3:30 சொல்லியிருக்கு, கர்மத்தையே ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்றது. அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட இருந்து மெதுவா ஞானத்தை கேட்டதுக்கு பிறகு அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ற. என்ன இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு மூக்குத்தி கம்மல் எல்லாத்தையும் சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணோம், ஆபரணம்னு பார்த்தோம். கொஞ்சம் விவரம் வந்ததுக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்குது, இது எல்லாம் ஒரே தத்துவம் தான், ஒரே வஸ்து தான், தங்கம் தான். ஆபரணம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா தனி வஸ்துவா, தங்கத்துக்கு அந்நியமா ஆபரணம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு, ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்குள்ளார என்ன இருக்கும், ஆபரணத்துக்கு மேல புத்தி இருக்கும். விவகாரங்கள் நிறைய பண்ணதுனால நமக்கு எல்லாம் மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம் பிரேஸ்லெட் இப்படியே விவகாரம் பண்ணும். அதை மாத்தி ரீப்ளேஸ் பண்றதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு பாவம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பாவம்? நான் பார்க்கிறது பிரம்மம், கேட்கிறது பிரம்மம்,
நான் எதெல்லாம் டீல் பண்றேனோ அது எல்லாம் பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. பிரம்மம் இது வெறும் நான் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ். அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் உள்ளுக்குள்ளார நான் சொல்றேன். அதை தான் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா வஸ்துக்களா நம்ம சொல்றோம். அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் நான் உங்களுக்கு பிரசித்தமா சொல்லியிருக்கேன். அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூப பஞ்சகம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூப பஞ்சகம்னு சொல்றோம். இந்த உலகத்துல இருக்க சர்வ வஸ்துக்களையும் 5 வஸ்துக்களா சாஸ்திரம் என்ன பண்ணுது, பிரிக்கிறது. திருஷ்ய விவேகத்துல இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா சத்து சித்த ஆனந்தம், அஸ்தி பாதி பிரீத்தின்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்த பிரம்மம். கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அது உணர்வா இருக்கிறது, வெறும் கான்சியஸ்னஸ். அதுக்கு மேல என்ன இருக்குன்னா நாமம் ரூபம், ரெண்டும் கல்பிதம். எப்படி தங்கத்துக்கு மேல மூக்குத்தி ஒட்டியானம்ன்ற நாம ரூபம் கல்பித்தமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல பிரம்மத்துக்கு மேல நாம ரூபமா இருக்கிற இந்த சர்வ வஸ்துக்களும் ஜீவ ஜகத்தும் கல்பித்தம். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துக்கு வரும்போது என்ன பண்றோம், அந்த நாம ரூபத்தை உதாசீனப்படுத்திட்டு டீலிங் பாத்தீங்கன்னா நாம ரூபத்தை இருக்கிற வரைக்கும், சத்தியத்துவம் கொடுக்கிற வரைக்கும் நம்ம இந்த பொய்யான சம்சாரத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும், அந்த நாம ரூபத்தை விலக்கிட்டு பாக்குற. இது கம்மல் இல்லை, இது மூக்குத்தி இல்லை, இது பிரேஸ்லெட் இல்லை, இது நெக்லஸ் இல்லை, இது தங்கம், இது தங்கம், இது தங்கம் அப்படின்னு புத்திக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ சஜெக்ஷன். வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளார தலையில குட்டிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், ஐயோ இது தங்கம் தானே, இது எல்லாம் தங்கம் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அதை எல்லாத்தையும் தங்கமா பார்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த புத்தியில சொல்லணும், நான் பார்க்கிறது கேட்கிறது எல்லாம் எனக்கு அந்நியமா, இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. எப்படி சுவாமி அப்படின்னா, தூக்கத்துல நான் மாத்திரம்தான் இருந்தேன். தூக்கத்துல இருக்கும்போது ஆனந்த சுரூபமா நான் மாத்திரம்தான் இருந்தேன், எந்த ஒன்றும் இல்லை. தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? இல்லவே இல்லை. அப்ப தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை. திரும்ப இன்னைக்கு நைட்டு நான் தூங்க போறேன், அப்பவும் ஒண்ணுமே இருக்காது. யார் இருப்பா? 3 காலத்திலையும் நான் இருப்பேன். நான் நேற்று நல்லா தூங்குனேன், இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு ராத்திரியும் போய் நல்லா தூங்குவேன். அப்ப நேற்று ராத்திரியும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும்போதும் ஒன்றும் இல்லை. நடுவுல மட்டும் என்ன இருக்கு, மத்திய அவஸ்தையில இந்த ஜீவ ஜகத்து வெளியில தெரியுது. எதுக்கு மேல தெரியுது அப்படின்னா, அந்த நானுக்கு மேல இந்த ஜீவ ஜகத்து கல்பிதமா தெரியுது. தங்கத்துக்கு மேல ஒட்டியானம் கம்மல்லாம் வந்த மாதிரி தெரியுது. அப்ப எது சத்தியம் அப்படின்னா, தங்கம் சத்தியம், ஆபரணம் பொய். அதே மாதிரி நான் சத்தியம், நானுக்கு மேல தெரிகிற எல்லாம் பொய்யானது. பொய்யானது ஆனா பாத்தீங்கன்னா என்னது, வாஸ்தவத்துல எல்லாத்தையும் நான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாத்தையும் நாம ரூபமா பார்க்கறது எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணிக்கிட்டே வர. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படி நிஷேதம் பண்ணி பண்ணி பார்த்து தான் இருக்கேன், தான் இருக்கேன்னு பாக்குறேன். இந்த பாவம் பண்றதுதான் பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு ஆசிரமத்துல இருந்துகிட்டு எந்த கர்மா பண்ணாலும், கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு வீட்டுல இருந்துட்டு எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மத்துல என்ன பண்ணணும், இந்த யஜ்ய பாவம், ஞான யஜ்யத்தோட பாவம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமே 24வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது பாத்தீங்க அப்ப என்ன சாமி இது முடியலையே, முடியும் அப்படின்னு இப்ப யோசிக்காதீங்க. இது ஞானம். இது பாத்தீங்கன்னா ஞானமா இருக்கிறதுனால முதல்ல பாத்தீங்கன்னா நல்ல சிரவணம் பண்ணுங்க. நல்ல பகவத்கீதை உள்ள போகட்டும். டக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா பாவத்துக்கு வராது. விவகாரத்துல அவ்வளவு ஈஸியா வைக்க முடியாது. அதை பாவம் பண்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரம்ம பாவம் எங்க வரணும் அப்படின்னா, நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலை. நிதித்தியாசனம் 6வது அத்தியாயத்துல கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணது சொல்ல போகுது. அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி பாவிக்கிற விஷயம், அதாவது சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். மனனத்தோட பரிபக்குவத்துல இந்த பாவம் வருது. அப்ப யாராவது இப்ப நிறைய பேர் இருக்கும், பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சாமி என்னால முடியலையே அப்படின்னா, இது உங்களுக்கு இல்லை, இது நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ணணும், அதனால முன்னாடியே சொல்லி கொடுக்குறோம், இதான் ஸ்டெப்ஸ், இது மாதிரிதான் போகணும் அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டு கர்மா பண்றீங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஞானம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஞானம் நல்லா, இப்ப நான் சொன்ன ஞானம் ஓரளவு சில பேருக்கு உள்ள போயிருக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண. இதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி.
அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்ரௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா யஜ்யத்தை பத்தி பேசுதே சுவாமி. அப்படின்னா யஜ்ஞோ வை விஷ்ணு, ஸ்ருதி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ரூபமும் பாத்தீங்கன்னா விஷ்ணு வியாபிச்சு இருக்கிறவர் விஷ்ணு. அவரே பாத்தீங்கன்னா யஜ்ய ரூபத்துல இருக்கார் அப்படின்னு. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா விஷயத்தை இருக்கிறது உலகத்திலேயே உச்சமா இருக்கிறத ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடும். அப்ப இந்த உலகத்திலேயே பெரிய கர்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யம் தான் பாத்தீங்கன்னா வேதத்துல சொன்னப்பட்ட கர்மங்கள்ல யஜ்யம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமான கர்மம். அதனால அந்த யஜ்யத்தை வச்சுக்கிட்டு இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா இந்த அத்வைத ஞானத்தை ஸ்துதி பண்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்கார், யஜ்ய கல்பனா பண்ணியிருக்கார். எல்லாத்தையுமே யஜ்யமா பாக்குறது, சர்வம் யஜ்யம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் யஜ்ய பாவம் பண்றது. யஜ்யம்னா எப்படி சுவாமி பாவம் பண்ணணும் அப்படின்னும் போது வருது. எல்லாத்துலயும் இது பாவிக்கிறதுலயே நான் சொல்லிட்டேன், பாவிக்கிறதுலயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆசிரியர் இன்னைக்கு பாடத்துல சொல்ல போறேன். பாவிக்கிறதுலயே 2 வித பாவம் இருக்கு. தங்கத்தை தங்கமா பாவிக்கிறோம். இப்போ நம்ம இது மூக்குத்தி இல்லை, இது தங்கம். இது கம்மல் இல்லை, இது தங்கம். இது ஒட்டியானம் இல்லை, இது தங்கம். இது பிரேஸ்லெட் இல்லை, இது தங்கம். இப்ப இது பொய்யா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை, சத்தியம். இது அப்படின்னா ஆபரணங்களை எல்லாத்தையும் தங்கமா பாக்குறது யதார்த்தம். அப்ப யதார்த்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அனாதி காலத்துல இருந்து யதார்த்தத்தை விட்டுட்டு பொய்யா ஒன்ன சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் இதெல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அப்ப அந்த பொய்யானதை விட்டுட்டு சத்தியத்தை பாவிக்கிறது. அப்ப இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா யதார்த்த பாவனம் அப்படின்னு முக்கியமானது. ஞானத்துல சொல்லக்கூடிய பாவம் எங்க இருக்கோ அதுக்கு பேர் யதார்த்த பாவம். இதே பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல போயிட்டு நம்ம ஒரு விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்றோம். அந்த இடத்துல நம்ம பண்ற பாவம் எது அப்படின்னா சுவாமியை நம்ம பண்றது அயதார்த்த பாவனம்னு பேரு. அப்ப உபாசனைகள் எல்லாம் அயதார்த்த பாவனம். அயதார்த்தம்னா ஒரு பொய்யா பாவிக்கிறோம். அதே நேரத்துல சர்வத்தையும் பிரம்மமா பாரு அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்க அப்படின்னா பொய்யான பாவம் இல்ல, யதார்த்த பாவம். இதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரம்ம பாவம் பாத்தீங்கன்னா பண்ணணும்னு சொன்னதுக்கு பிறகு நேத்து பாட்டம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 61வது பேஜ் உங்களுக்கு இருக்கு. எப்பவுமே பாடம் எங்கேயாவது பாதியில நிக்குது அப்படின்னா நம்ம முடியும் போது எங்க நிக்குதோ அங்க ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். அப்பதான் மறுநாள் வரும்போது நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா தவிச்சுக்கிட்டு இருப்போம், எங்க விட்டோம் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா முடிக்கும் போது என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ததாச்ச தரிசிதம் கர்மண்யபி பிரவருத்தோபி கர்மண்ய கர்ம எப்பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மய 18வது ஸ்லோகத்துல ஒரு கொட்டேஷன் கொடுத்தார் ஆச்சாரியார். கர்மத்தில் எவன் அகர்மத்தை பார்க்கிறானோ, வாஸ்தவத்தை பார்க்கறது 18வது ஸ்லோகத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. அப்ப கர்மத்துல பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. கர்மத்தை யாரு பண்றா, அந்த மாயா பண்ணுகிறது, வெறும் மாயா ஜாலத்துல நடக்குது அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு கர்மண்யபி பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோத்தியா. எவன் பாத்தீங்கன்னா கர்மத்திலையும் பலன்லையும் ஆசையை விட்டுட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே அபிமானத்தை விட்டுட்டு கர்மம் பண்றானோ அவன் கர்மத்தை பண்ணினாலும் பண்ணவில்லை அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ல பாத்தீங்கன்னா குணாகுணேஷு வர்த்தந்தே அப்படின்னு 3:27, 28ல சொல்லிச்சு. 3:28ல பாத்தீங்க அப்படின்னா குணங்களில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நான் பண்ணவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் சொல்ல போது இந்த தேகத்துல நடக்கிற எல்லா கருமங்களையும் எப்படி பாக்குறதுன்னா நான் பண்ணல அப்படின்னு நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவம். நான் செய்யவில்லை அப்படின்னு தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், திரும்ப 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 மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். எந்த கர்மா பண்ணாலும் எமைக்கிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயும் என்ன பண்றான், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரான். இந்த விதமா பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்ல ஸ்லோகங்கள் இத்தியாதிபிகி
முதலிய ஸ்லோகங்கள் மூலமா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா ததாச்ச தரிசயன். இப்ப நான் சொன்ன மாதிரியே ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண போறாருன்னா காட்டுகின்றவராக அங்கங்க தத்திர தத்திர கிரியா காரக பலபேத புத்தி உபமர்த்தம் கரோதி. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பகவத்கீதையிலையும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, உனக்கு அடையக்கூடிய பலன்கள் எல்லாமே பொய்யானது, நீ நான் அப்படின்னு காரகங்களா நிறைய சொல்லியிருக்கேன், நான் கர்த்தா, எனக்கு பண்ண வேண்டிய கர்மம் ஆப்ஜெக்ட் இது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால நான் பண்றேன், இதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு காரகங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்றியே, இது எல்லாம் என்னன்னா சொப்பன மாதிரி, இது எதுவுமே உண்மை இல்லை. அப்ப நான் யாரு, அப்ப நான் பார்ப்பவன் ஆத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேதத்தை வச்சுக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா கிருஷ்ண பரமாத்மா சமயம் வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப தலையிலேயே தட்டி இது பொய் இது பொய் அப்படின்னு உபமர்தனம்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் நாசம் செய்கின்றார். அப்ப இதெல்லாத்தையும் பொய் பொய்ன்னு சொல்றவரா கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஸ்லோகங்கள்லயும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. திருஷ்டாச்ச காமிய அக்னிஹோத்ராதௌ காம உபமர்தேன காமிய அக்னிஹோத்ரா ஆதி ஆனி. இதுவரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், சுவாமி நாம பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோமே சுவாமி, நிறைய கர்மா ஆரம்பிச்சு வச்சிருக்கோமே, நிறைய கர்மா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்திலேயே கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு ஆசையோட நிறைய கர்மாவை ஆரம்பிச்சு வச்சிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாதியில என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், 2வது அத்தியாயத்துல அந்த உபக்கிரம பாஷ்யம்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஏன்னா திரஷ்டாச்சனா முன்னாடியே நம்ம 2வது அத்தியாயத்துல ஒரு பெரிய பாஷ்யம் பார்த்தோம் 13வது ஸ்லோகத்துக்கு. அந்த இடத்துல 12வது ஸ்லோகத்துல பார்த்தோம், 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகத்துல அந்த இடத்துல டீட்டெயிலா நான் பேசியிருக்கேன். என்னன்னா ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆசையோடு ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கோம் 70-80 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா நிறைய ஆசைகளை ஆரம்பிச்சு வச்சிருப்போம். என் பையனுக்கு இப்படி நடக்கணும், என் பேர குழந்தைக்கு இப்படி நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், நிறைய ஆசைப்பட்டிருப்போம். அக்னிஹோத்திரம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது காமிய அக்னிஹோத்திரமா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒருத்தன் காமிய அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிச்சிட்டான். காமிய அக்னிஹோத்திரம்னா ஆசை வயப்பட்டு ஒரு சங்கல்ப பண்ணி எனக்கு இது வேணும், நான் இந்த சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு குருநாதர் என்ன மாதிரி யாரோ ஆச்சாரியார் அவர்கிட்ட பாடம் கேட்க ஆரம்பிக்கிறார். பகவத்கீதை பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது, ஐயோ சொர்க்கத்துக்கு தான் நம்ம போறோம், இந்த கர்மம் பாத்தீங்கன்னா எங்க கொண்டு போய் விடும், சொர்க்கத்துக்கு விடும், சொர்க்கத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எந்த பிறவி கிடைக்கும்னு தெரியாது அப்படின்னு மெதுவா 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 ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்க 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 ஒரு விவேகம் வருது. நம்ம மோட்சத்தை தான் அடையணும், இந்த லோகத்தையோ பரலோகத்தையோ அடைஞ்சா ரிட்டர்ன் தான் வரணும், சம்சாரம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு புத்தி வருது. புத்தி வந்த மாத்திரத்துல அவன் ஆச்சாரிய சுவாமிகிட்ட கேட்கிறான், சுவாமி நான் ஆரம்பிச்சுட்டேனே சுவாமி, போயிட்டு இருக்கே காமிய அக்னிஹோத்திரம் போயிட்டு இருக்கேன் சுவாமி, என்ன பண்றது? இனி சங்கல்பம் பண்ணாதீங்க, நான் சொல்லித்தரேன். இனி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சங்கல்பம் பண்ணும் போது ஈஸ்வரா அர்ப்பணமஸ்து அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் எனக்கு வேணாம் வேணாம் உள்ளுக்குள்ளார சொல்லணும், வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பலனும் வேண்டாம் அப்படின்னு அந்த அக்னிஹோத்திரத்தை அப்படியே கண்டினியூ பண்றது. கர்மம் கண்டினியூ ஆகும், ஆனா கர்மத்து மேல இருந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, பலன் மேல ஆசை, அது என்ன ஆயிடுச்சு, காமிய அக்னிஹோத்திரமா இருந்தது, அதுல இருக்கக்கூடிய ஆசையை ரிமூவ் பண்ண மாத்திரத்துல அது என்னாவது நிஷ்காமிய அக்னிஹோத்திரமா யஜ்யமா மாறிடுது. அப்படி மாறின மாத்திரத்துல அதுதான் இங்க சொல்ற திரஷ்டாச்ச காமிய அக்னிஹோத்திராதௌ, காமியமா ஆரம்பிக்கப்பட்ட அக்னிஹோத்திரம் முதலிய நிறைய கர்மங்கள் இருக்கும். இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புஸ்தகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசையும் இல்லை, லோகத்துக்கு போய் சேரணும். ஆனா அதை கூட நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்கு. சங்கரருக்கு இருந்த ஸ்பேஸ், சங்கரர் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருந்தாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சங்கரர் மாதிரி ஒரு ஞானி புருஷர் இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவருக்கே பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்க இப்ப நம்ம தமிழ்ல படிக்கிறது
யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 70-80 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சங்கர பாஷ்யமே போயிடுச்சு. அப்ப எனக்குள்ளார ஒரு ஞானம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கரருக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு, சங்கரருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராரப்தம் இருக்கு. அது நமக்கு தெரியாது. இந்த சமஷ்டி கர்மா, இந்த மொத்த லோகத்துல இருக்கக்கூடிய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு பயன்படும். இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மஞ்சேவாதிகாரஸ்த கீதால சொல்லியிருக்காரு, நம்ம பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. இது போய் சேருமா சேராதா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகங்களா எழுதிக்கிட்டு இருக்கேனே, சங்கர பாஷ்யம் போய் சேரணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா காட்டியும் சொல்றது, எனக்கு நல்லா தெரியும் பகவான் என்ன நினைக்கிறாரோ அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது போய் சேரும். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆசையையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறது. ஆரம்பிக்கும் போது இது நல்லா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆக்ரகம் இருந்துச்சு, ஒரு பிடிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா புத்தி வர 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 இல்ல இல்ல இது நம்ம கையில இல்ல, இது போய் சேரணும் சேரக்கூடாதுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட இச்சையில இருக்கு, அது மற்றவங்களோட கர்மத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்றது, எந்த கர்மா பண்ணினாலும் என்ன பண்றது நம்ம பண்றதுக்கு மட்டும்தான் ரைஸ். அதையும் வந்து பாத்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்காம நம்ம பண்ணல பகவான் பண்றாரு அப்படின்னு அபிமானத்தை விட்டுட்டு நம்ம பண்றோம்னு வச்சுங்க. அப்ப அந்த கர்மா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யமா மாறி. அப்போ ஆரம்பிக்கும் போது காமியத்தோட ஆரம்பிச்சோம், அதே நேரத்துல போக போக மெதுவா மெதுவா காமம் இல்லாம போச்சு அப்படின்னா காமிய அக்னிஹோத்ராதவ். நான் வந்து புக் எழுதுறத சொல்றேன், நீங்க வந்து நிறைய காரியங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் பகவான் பார்த்துப்பார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அது 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 போக்குல நடக்கும், யார் யாருக்கு என்னென்ன கர்மா இருக்கோ அது நடக்கும். நம்ம பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோல் என்னவோ அதை பண்றது, அதை நிஷ்காமமா பண்றதுன்னு அந்தந்த கர்மத்தை நீங்க பண்ணினீங்கன்னா காம உபமர்தேன், அதுல இருக்க காமத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு கர்மம் பண்றோம். நல்லா தெரிஞ்சுங்க, பேய் மாதிரி கர்மம் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், கர்மத்தை பண்ணுவோம் அப்படியே கண்டினியூ ஆகும். வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. நீங்க முன்னாடி எப்படி கர்மா பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கர்மம் பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார காமம் இருந்துச்சு, அந்த காமத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்படி உபமர்தனம் பண்ணதுக்கு பிறகு காமிய அக்னிஹோத்திராதி ஹானி, காமிய அக்னிஹோத்திரம்னு சொன்ன ஆரம்பிச்சது நஷ்டமாயிடுது. அப்ப என்ன ஆயிடும், அந்த இடத்துல நிஷ்காமிய அக்னிஹோத்திரம் ஆயிடும். நிஷ்காமிய அக்னிஹோத்திரம் என்னது அப்படின்னா கர்ம ஆபாசம்னு பேரு. கர்ம ஆபாசம்னா என்ன சுவாமி, பலன் கொடுக்காது. அப்ப நீங்க பண்ணுவீங்க, பண்ற அக்னிஹோத்திரம் எல்லாம் லோக சங்கிரகம் ஆயிடும். நீங்க பண்ற கர்மாலாம் லோகத்துக்கு ஹிதமா ஆயிடும். பேய் மாதிரி வேலை பண்றோம்ல, லோகத்துக்கு ஹிதமா ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பந்தப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தப்படுத்தாம போயிடும். இதான் டெக்னிக். இதுக்கப்புறம் சொல்றாரு தாத்தா, அது போலவே மதிபூர்வக அமதிபூர்வகாதீனாம் கர்மானாம், நம்ம தெரிஞ்சு பண்றோம். மதிபூர்வகம் அப்படின்னா சில காரியங்களை தெரிஞ்சு பண்றோம், சில காரியங்களை தெரியாம அறியாம பண்றோம். புத்தியில யோசிச்சு எனக்கு இது வேணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒன்ன பண்றது. ஹிட் எடுத்து நல்ல கரப்பாம்பூச்சி செத்து போகணும் அப்படின்னு ஹிட் எடுத்து அடிச்சு கொள்றோம். சில சமயம் வண்டி எடுக்கும் போதும் போகும்போதும் நடந்து போகும் போதும் தரைய பார்த்து போகாம போயிட்டு இருப்போம், நிறைய எறும்பு செத்து போயிடும். சின்ன சின்ன ஜீவராசிலாம் இருக்கு. எனக்கு சில சமயம் இந்த கீழே வந்து நான் விரிச்சு போட்டிருக்க விரிப்பை எடுத்து கிளீன் பண்ணாதான் தெரியும், உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட ஜீவராசி செத்து போயிடும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் என்ன பண்றேன், அந்த தெரியாம நிறைய ஜீவராசியை கொள்றேன். தெரிஞ்சு ஹிட் அடிச்சு மொஸ்கிட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணிலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேட்டெல்லாம் யூஸ் பண்ணி கொள்றேன். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதே மாதிரி நல்ல காரியமும் நிறைய பண்றேன். நான் ஃபுட் வேஸ்ட்டுன்னு நிறைய தூக்கி தூக்கி போடுறேன். ஃபுட் வேஸ்ட்டுன்னு தெரியும் போது என்னன்னா யாரு சாப்பிட்றான்னு தெரியாது. ஆனா நான் என்ன பண்றேன், ஃபுட் வேஸ்ட் வந்து ஜீவராசிக்கு போய் சேரட்டும் அப்படின்னு போடுறேன். சில சமயம் அகத்திக்கீரையும் பிஸ்கட்டையும் நாய்களுக்கும் மாடுகளுக்கும் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல போய் மனுஷங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்றேன். தெரியாம தெரிஞ்சு புண்ணிய பாபம். அதே மாதிரி பாப்பம் புண்ணியம் ரெண்டுமே தெரிஞ்சும் பண்றோம் தெரியாமலையும் பண்றோம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு தாத்தா, அது போலவே மதிபூர்வக அமதிபூர்வகாதீனாம் கருமானாம், தெரிஞ்சு பண்றதும் தெரியாம பண்றதா இருந்தாலும் அந்த கருமங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா காரிய விசேஷஸ்ய ஆரம்பகத்துவம் திருஷ்டம். இந்த உலகத்துல தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணினாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிடும். அக்னிய தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டிங்கனாலும் சுடதானே செய்யும்.
ஒரு குட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்பி ஒன்று சின்ன இது பூனைக்குட்டி ஒன்று பார்த்தேன். இந்த பூனைக்குட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, பூனைக்குட்டி நாய்க்குட்டி பப்பி தான், சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம். அதுங்களுக்கு பாம்பு கொத்துன்னு தெரியவே தெரியல. பாம்பு பாய்சனா இருக்கும், நம்ம அது கடிச்சதுன்னா செத்து போயிடும்னு தெரியவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுதுன்னா, அம்மா நாயும் அப்பா நாயும் ஒரு பாம்பு வந்துருச்சு, அதுக்கு இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக குட்டிங்களை காப்பாத்துறதுக்காக ஃபைட் பண்ணுது. இந்த குட்டிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் அந்த பாம்போட பிளே பண்றாங்கன்னு நினைச்சுக்கிச்சு. இதுங்களுக்கு தெரியவே தெரியல அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா விஷம் அப்படின்னு தெரியல. இதுங்க போய் நடுவுல அந்த குட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுது, பப்பி எல்லாம் போய் அந்த பாம்புகிட்ட விளையாடுது. ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு, ஒரு குட்டிய கொத்துனோன்னா என்ன ஆகும், இந்த பப்பிக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் விஷம் ஏறுமா ஏறாதா, அவ்வளவுதான், போச்சு, செத்து போச்சு பாம்பு. அந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி, ஒரு 4-5 குட்டி விளையாடிட்டு இருந்துச்சு, அந்த ஒரு குட்டி போயிடுச்சு. அப்ப என்ன தெரியுது, விஷம்னு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கொத்துச்சுன்னா, பாம்பு கொத்துச்சுன்னா செத்து போறது நடக்கும். அதே மாதிரி கருமா நீங்க தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் என்ன இருக்கும், பலனை கொடுத்தே ஆகும். அது கருமத்தை அதோட பலனை ஆரம்பிச்சே ஆகும் அப்படின்றது இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் திருஷ்டம். ஆனா ஆனா ததா இக அப்படி, அது போலவே இங்கேயும் கூட இப்ப புத்தி வருது நமக்கு, நல்லா புரிஞ்சு, கர்மா தியரி புரியுது. நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ஜென்மம் கிடைக்கும், அது பலனை கொடுத்தே ஆகும். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப இதுல இருந்து புத்தி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வரணும்னா என்ன பண்ணணும், பிரம்ம புத்தி உபமர்த்தித. பிரம்ம புத்தியினால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கருமத்தை வந்து பண்ணும்போது பிரம்ம புத்தியோட இதை என்ன பண்ணணும், மற்ற நாம ரூபத்தை எல்லாம் பொய் 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 பொய், இது பிரம்மம் 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 அப்படின்ற புத்திய வச்சுக்கிட்டு என்னது உபமர்த்தித்த அர்ப்பணாதி காரக கிரியா பலபேத புத்தேகே. அர்ப்பணாதி அப்படின்னு அர்த்தம், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம்னா, பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிகி, பிரம்மத்தை வந்து அர்ப்பணத்தை வந்து ஸ்பூனையோ அந்த சுகுபாத்திரத்தை என்ன பண்றோம் அர்ப்பணம், அதை வந்து பிரம்மம். அதுக்கப்புறம் வந்து எது ஹவிச கொடுக்கறது பிரம்மம், அதை கொடுக்கிறவன் நான் பிரம்மம், நான் அடையக்கூடிய பலன் பிரம்மம். இது மாதிரி எல்லாத்தையும் பிரம்ம பாவனையினால அந்த பேத எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பேத புத்தி கிரியா எல்லாத்தையும் நீக்கிட்டு, பேதம் பார்த்தது எல்லாத்தையும் இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மம்னு பேதத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு பாகியத்தை சேஷ்டா மாத்திரேன கரும அப்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெறும் பாகியத்துல வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியுது நம்ம எல்லாம் கர்மா பண்ற மாதிரியே தெரியும். ஆனா உள்ளுக்குள்ளார என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மம், நான் பிரம்மம் இது பிரம்மம், நான் பண்ணவில்லை, இது எல்லாம் ஆரோப்பம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம் அப்படின்ற புத்தியில இது எல்லாம் பிரம்மமா இருக்குன்னு திரும்ப திரும்ப பாவிக்கிறோம். ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது, வெளியில காரியம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப வெளியில பண்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சேஷ்டா மாத்திரம், ஆக்ஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மற்ற கருமிகள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி நம்மள்ட்ட இல்லை. அப்படி இருந்தாலும் கூட கர்ம அப்படி, அந்த கர்மமும் கூட விதுஷக அகர்ம சம்பத்தியதே. அப்ப வித்வானுக்கு அது எப்படி ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகர்மமா ஆகிவிடுது. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு கர்மம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை அனுஷ்டானம் பண்றவன் உள்ளுக்குள்ளார இருக்கிற பாவனையினால அதை என்ன பண்றான், அகர்மமா மாத்திக்கிறான். ஆனா உலகத்துல இருக்கிறவன் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் கர்மத்தினால பந்தப்படுறான், பிறவி எடுக்கிறான். ஆனா இந்த ஞானத்தை யூஸ் பண்றவன் என்ன ஆகுறான், அந்த கர்மத்தினால பந்தப்படுறது. கர்மனா பத்தியதே ஜந்துகு வித்யாச்ச விமுச்சியதே. ஏற்கனவே இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லியிருக்கார், 3வது அத்தியாயத்துல ஆரம்ப பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கர்மத்தினால் ஜீவன் பந்தப்படுகின்றான், தெரிஞ்சோ தெரியாமலோ, எப்படி பண்ணினாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதான் ஆகணும். அதே நேரத்துல இந்த யஜ்யபாவம் பிரம்மபாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும், அப்படி பாவிக்கிறவனுக்கு அது கர்மமா இருக்காது, அகர்மமா ஆகிவிடும். அகர்மம்னா என்ன சுவாமி, கர்ம ஆபாசம், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க அந்த கர்மத்தை பண்ண மாதிரி ஆக மாட்டீர்கள். அதனால என்ன சுவாமி லாபம் அப்படின்னா, ரீபர்த்து கிடைக்காது. எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மா உங்களை பந்தப்படுத்தாது, நல்லதோ கெட்டதோ. ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு இருக்கு பாருங்க, நல்லது பண்ணும் போதும் கெட்டது பண்ணும் போதும் நல்லவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இருக்கு பாருங்க, ஒரு உள்ளுக்குள்ளார தர்ம அதர்ம விவேகம் உள்ள வந்துடும். இப்ப சாஸ்திரம் படிக்கிற நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும்.
நம்ம பண்றதெல்லாம் நமக்கு உள்ளார இருந்து ஒருத்தன் உள்ள புத்தியில ஒருத்தன் இருப்பான் சாட்சி. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணர்ச்சி மயமா பண்ற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி இருந்து பனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான், கில்ட்டியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சாஸ்திரம் ஆரம்பிக்க ஒரு 3-4 வருஷத்துக்கு நிறைய கில்ட்டி வரும். நம்மளால பாத்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி சகஜமா இருந்திருப்போம். உலகத்துல இருக்கிறவங்கலாம் நிம்மதியா இருப்பான். இந்த சாஸ்திரம் படிக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார முதல்ல எது வேக்கப் ஆகும்னா தர்ம அதர்மம் விவேகம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம இப்படி பண்றோமேன்னு நம்ம எல்லாம் கில்ட்டியில மாட்டிப்போம். ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கும், ஒரு வார் போயிட்டே இருக்கும். இது போக 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 இந்த வேதாந்தத்தை தொடர்ந்து விடாம கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த சிரவணத்தை முழுசா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் இப்படி மெச்சூரிட்டி ஆக ஆக அபியாசம் திடப்பட இந்த புத்தி மெதுவா இப்ப நான் சொல்றதை கேட்டு ஒரு டைம்ல என்ன ஆயிடும் சுவாமி அப்படின்னா, நீங்க நல்லது கெட்டது எது பண்ணினாலும் அந்த நல்லது கெட்டதோட உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா அபிமானம் வர. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வார் பாத்தீங்கன்னா நின்றும். இந்த வார் நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு பெரிய இது கிடைக்கும். மனசு பாத்தீங்கன்னா நல்ல சாந்தமா இருக்கும். நல்லதும் பண்ணுவீங்க, ஏன்னா சரீரம் இருக்கிறதுனால நல்லதும் நடக்கும். சில சமயம் கெட்டதும் நடந்துரும், உங்களை அவாய்ட் பண்ண முடியாம நடந்துரும். ஏன்னா தேகம் எடுத்தா ரெண்டுமே பாசிபிள். ஆனாலும் உங்களுக்கு அதோட என்ன இருக்காது, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டீங்க. புண்ணியத்தோடையும் பண்ண மாட்டீங்க, பாப்பத்தோடையும் பண்ண மாட்டீங்க. அப்ப மனசு பாத்தீங்கன்னா சொஸ்தமாகும். டைம் எடுக்கும், ஒரு டைம் இருக்கு. இந்த வார நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளார நடக்கிற வார கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மனசை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் புத்தவ் சரணம் அன்பிச்சு ஞானத்தை சரணாகதியை மெதுவா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். இது டைம் எடுக்கும், மெச்சூரிட்டி ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நான்லாம் ரொம்ப போராடி இருக்கேன். ஐயோ என்ன மாதிரி சண்டை போட்டவங்களாம் யாருக்கும் நான் இப்ப பாடம் எடுக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா, உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு வார் நடக்குது பாருங்க. அது மாதிரி வெளியில நடக்கிற வார்லாம் கஷ்டமே இல்லை. அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் பட்ட கஷ்டம் உள்ளுக்குள்ளார பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. உள்ளுக்குள்ளார டெய்லி நரக வேதனை. ஒண்ணு மனசு பலகீனத்தினால ஒண்ணு பண்ணும், புத்தி பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். தப்பு, நீ தப்பு பண்ற. அந்த தப்பை நம்மளால பண்ணாம இருக்க முடியாது. நம்ம பண்றதுல நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரவே வராது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 2 பெர்சனாலிட்டி உள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசும் புத்தியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஞான அபியாசத்தினால தான் என்ன பண்ண முடியும், புத்தவ் சரணம் அன்பிச்சு. கீதால முன்னாடியே ஒரு சொல்லியிருக்காரு, இந்த ஞானத்துக்கு சரணாகதி பண்ண மெதுவா இந்த வார் நின்று போயிடும். அப்படி நின்னதுக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் மெதுவா இம்ப்ளிமெண்ட் ஆகும். எல்லாம் பிரம்மம் தான், இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்பிதம், நாமரூபம் கல்பிதம் அப்படின்ட்டு நீங்க பண்ற ஆக்ஷன் எல்லாத்துலயும் இந்த புத்தி வர ஆரம்பிச்சு. அப்ப அந்த கர்மா என்னவாயிடும், அகர்மம். அது கர்மமா இருக்காது, அது அகர்மமா ஆயிடும். அது மாதிரியே ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அத உக்தம் சமக்ரம் பிரவிலீயத்தை. இதைத்தான் பாத்தீங்கன்னா மந்திரமும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெதுவா இந்த ஞானம் உள்ள நான் செய்யவில்லை, இது எல்லாம் தெரியுது, இது எல்லாம் பிரம்மம் தான், தெரியற நாமரூபம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்பிதம் அப்படின்னு மெதுவா வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு மனசுக்குள்ளார நீங்க பண்ற கருமங்கள் எல்லா கருமங்களும் என்ன ஆயிடும், இது வரைக்கும் பண்ணினது இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இனி நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனம் இருக்கிற வரைக்கும் உங்க தேகத்துல நடக்கிறது, இது எல்லா கருமங்களும் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா பிரவிலீயத்தை, சமக்ரம் பிரவிலீய, மொத்தமும் பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். சமக்கிரம்னா பலனோடு சேர்ந்து கருமங்களும் நாஷ்டத்தை ஆகிவிடும் அப்படின்னு பலனை சொல்லியாச்சு. இது வரைக்கும் மந்திரத்தோட அர்த்தத்தை ஆச்சாரியார் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லிட்டார். இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வருது. என்ன அப்படின்னா, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற அத்திர கேச்சித் ஆகுது. இங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா தப்பா இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க. தப்பா இன்டர்பிரிட்டேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டிகளா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆச்சாரியாருக்கு எதிரி யாரு அப்படின்னா கர்மகாண்டிகள் தான். சங்கரருக்கு எதிரி பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் மட்டும்தான். ஆனா என்ன ஒரு துக்கமான நிகழ்ச்சி அப்படின்னா, சங்கர மடங்கள் ஃபுல்லா இப்போ அவங்க கையில தான் இருக்கு. சங்கரரை பூஜை பண்றவங்க எல்லாருமே சங்கரருக்கு விரோதமானவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. சங்கரரை யாரு பண்றாங்களோ, பூஜையை பண்ணிக்கிட்டு ஆரத்தி காட்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் சங்கரருக்கு விரோதிகள். ஏன் சாமி இப்படி சொல்றீங்க, பாவமா, ஐயோ தப்பா சொல்றீங்களா சாமி? இல்ல
சங்கர பாஷ்யத்தை எடுத்துட்டாங்க. சங்கரருக்கு சிநேகமா இருந்தா என்ன பண்ணணும்? சங்கரோட ஹிருதயம் பாஷ்யம், நல்லா தெரிஞ்சுங்க. அவரோட ஹிருதயமா, சங்கரரோட ஹிருதயம் தான் பாஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த ஹிருதயத்தை நம்ம என்ன பண்றோம்? இப்ப டெய்லி நம்ம பண்ற மாதிரியே மடங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சங்கரரை யாரு அபிஷேக ஆராதனை இல்லை, அது கர்மகாண்டம். அபிஷேக ஆராதனை அவருக்கு ஆராதனை இல்லை, நித்தியம் அவரோட சித்தாந்தத்தை என்னவோ அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பூஜா. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆச்சாரியா அப்போதுல இருந்தே சொல்றாரு, ஐயோ இந்த கர்மகாண்டிகள் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் இன்டர்பிரேஷன் அத்தனை கேச்சு தாகுது. சில கர்மகாண்டிகள் இந்த இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எது பிரம்ம தது அர்ப்பணாதீனி. இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவின்னு நீங்க சொன்னீங்களே, பிரம்மமா தான் பாத்தீங்கன்னா அர்ப்பணம் முதலியவைகளா பிரம்மத்தை பார்க்கணும் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன இருக்குன்னா, கர்மகாண்டிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கர்மத்துல அவங்களுக்கு புத்தி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கர்ம ஜட்டாகான்னு பேர். கர்ம ஜட்டாகான்னு பேர். கர்மத்துல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுங்க, ஃப்ரீசர்ல வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? மூவ் ஆகாது இல்லை, அப்படியே இருக்கும். தண்ணியா இருந்துச்சுன்னா மூவ் ஆகும். அப்ப தண்ணி மாதிரி இருந்தா ஒருத்தரோட புத்தியை நம்ம கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம். ஆனா கர்மகாண்டிகள் பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வச்ச ஐஸ் மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவங்க அந்த கர்மத்துல இருந்து வெளியில யோசிக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னது? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்ற ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிரதானமா யஜ்ஞத்துல சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? பண்ற எல்லா கர்மத்திலையும் அதை பாவிக்கணும். அதுக்கு என்ன சொல்றோம்? அது யதார்த்த பாவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்கன்னா, பிரம்மயேவ கில அர்ப்பணாதீனா, இந்த பஞ்சவிதேன காரகாத்மகனா வியவஸ்திதம். இந்த உலகத்துல பிரம்மம் தானே இருக்கு. ஆமா, எல்லாம் பிரம்மம் தான், எல்லாம் பிரம்மம் தான். எப்படி இருக்கு? அதுதான் கர்த்தாவா இருக்கு, அதுதான் அக்னியா இருக்கு, அதுதான் அர்ப்பணமா இருக்கு, அதுதான் ஆகுதியா இருக்கு, அதுதான் பலனாவும் இருக்கு. 5 விதமா இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞத்துல 5 விதமா இருக்கிறது பிரம்மம் தான். அப்படி இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா வியவஸ்திதம் சத்து, அவ்வாறு இருந்து கொண்டு ததியேவ கர்ம கரோதி, அந்த பிரம்மம் தான் கர்மம் பண்ணுது, அந்த பிரம்மம் தான் கர்மம் பண்ணிட்டு இருக்கு. தத்ர ந அர்ப்பணாதி புத்திகி நிவர்த்தியதே. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அங்க அர்ப்பணம் இது இந்த சுருபாத்திரம், இது பிரம்மம், இது பிரம்மம், அர்ப்பணம் கொடுக்குற ஆகுதி பிரம்மம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அந்தந்த பேர் அப்படியே தான் இருக்கு. அதை நம்ம நிவர்த்தி பண்ணல, அதை தூக்கி போட்டுறல. என்ன பண்றோம்? அதுல இவன் சொல்றான், அதுல அர்ப்பணாதிஷு பிரம்ம புத்தி பண்றோம். எப்படி ஒரு விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு பிரம்ம புத்தி பண்றோம்னா என்ன அர்த்தம்? அதை தூக்கி போடல. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சுரு பாத்திரத்தை வச்சிருக்கோம் ஆகுதி கொடுக்கறதுக்கு, அபிசன்னத்தை வச்சிருக்கோம் ஆகுதி கொடுக்கறதுக்கு. நான் கர்த்தான்னு இருக்கேன், நான் இருக்கேன், அக்னி இருக்கு, இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணல. நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டே அதை வேற ஒன்னா பார்க்கிறோம், பிரம்மமா பார்க்கிறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம புத்தி அதீயத்தை ஆதீயத்தை யதா பிரதிமாதௌ விஷ்ணு ஆதி புத்தி. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சால கிராமத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த சால கிராமம் விஷ்ணு, பானலிங்கத்தை வச்சுக்கிட்டு இது சிவபெருமான் அப்படின்னு நம்ம பாவிக்கிறோமோ, பாவிக்கிறதுன்னு செய்யறோம். வாஸ்தவத்துல அது கல்லு தானுங்க, சால கிராமமும் கல்லு. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பானலிங்கமும் கல்லு. அந்த கல்லை நம்ம தான் கொண்டு வந்து நம்ம தான் பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா பண்றோம், நம்ம தான் மந்திரங்களை பிரயோகம் பண்றோம். திரும்ப நம்மளே என்ன பண்றோம்? பகவானே அப்படின்னு அதுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும். எங்க அல்பமான கல், நீங்க தானே இங்க கடையில போய் வாங்கிட்டு வந்தீங்க. நான் பாத்தீங்கன்னா கண்டக்கி நதியில இருந்து பாத்தீங்கன்னா 1 2 ஒரு 10 15 கொண்டு வந்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் ஒரு 5 6 வச்சிருக்கேன். எனக்கு போறவங்க வரவங்கலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ தெரியும் எனக்கு வைக்கும் போது. ஆனா வச்சு அதை தேவத்தையா வச்சதுக்கு பிறகு பாவிக்க ஆரம்பிச்சேன். பானலிங்கத்தை நான் தான் கொண்டு வந்தேன், தேடி நர்மதால இருந்து கையில எடுத்துட்டு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவுடையாறுல வச்சதுக்கு பிறகு சுவாமி அப்படின்ட்டு, உண்மையா அது அபத்தமா இருக்கு. இல்லாத ஒரு சிவபெருமான பானலிங்கத்திலையும் விஷ்ணுவை பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு அல்பமா இருக்கிற சால கிராமத்திலையும் பாக்குறீங்களே, இதுக்கு என்ன பேரு? இது அயதார்த்த தர்ஷனம். இதே மாதிரிதான் இந்த யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய அர்ப்பணம்,
ஆகுதி கொடுக்கறது, அக்னி கொடுக்கறது, அப்புறம் கர்த்தாவா இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பலனை அடையிறது, இதுல எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்னா பிரம்மபாவம் பண்ணணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா விஷ்ணுவாதி புத்திக்கு யதாவா நாமாதவ் பிரம்ம புத்தி இது நாம பிரம்மேதி உபாசீதன் இருக்கு. உங்களுக்கு பிரசித்தமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நாம பிரம்மேதி உபாசீத, வாக் பிரம்மேதி உபாசீத. முக்கியமானது. இப்ப நம்ம நாம ஜபம் எல்லாம் பண்றோம்ல, ஓம் நம சிவாய. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அது ஈஸ்வரன் அப்படின்னா என்னது? அநியாயமா இருக்குல்ல. ஓம் நமோ நாராயணாய பேர் தானே. பேர் எப்படி பாத்தீங்கன்னா பகவான் ஆகும்? ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு மாத்திரத்துல அது பிரம்மம் ஆயிடுமா? ஆகாது. ஓம் நம சிவாய சொன்ன மாத்திரத்துல பிரம்மமாகுமா? ஆகாது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அந்த நம சிவாய மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தையும் ராம 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 மந்திரத்தையும் ஓம் 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 ஓம்ன்ற மந்திரத்தையும் சொல்றோமா? இது எல்லாத்துலயும் ஒரு நாமத்து மேல ஒரு ஈஸ்வர புத்தியை நம்ம என்ன பண்றோம்? பாக்குறோம்ல. இதே மாதிரிதான் அர்ப்பணம் முதலிய எல்லாத்துலயும் பிரம்மத்தை பார்க்கணும் அப்படின்னு பூர்வ காண்டி சில பேர் சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு? இல்லாத ஒன்றில் வேற ஒன்னை ஏத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அயதார்த்த பாவம். சொல்லியிருக்கேன்ல, கல்லுல விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா அயதார்த்தம். அதே மாதிரி சிப்பியில வெள்ளிய பார்த்தீங்கன்னா பொய்யான அறிவு, அயதார்த்தம். கைத்துல பாம்பை பார்த்தீங்கன்னா அயதார்த்தம். தங்கத்துக்கு மேல நாமரூபங்களை பார்த்தீங்கன்னா அயதார்த்தம். அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணணும். இது உபாசனம் அப்படின்னு யார் சொல்றா? ஆச்சாரியார் அது கண்டனம் பண்ற. சத்தியம் ஏவம். நீ சொல்றது அர்த்தாங்கிகாரம்னு பேரு. பாதி ஆமாப்பா, கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல ஒன்ன பார்த்தா அது கண்டிப்பா கரெக்ட் தான். ஒன்னுக்கு மேல ஒன்ன பாக்குறது பாவம். விஷ்ணுட்ட பாத்தீங்கன்னா பாவிக்கிற மாதிரி, சால கிராமத்துல விஷ்ணுவை பாக்குற மாதிரியே நம்ம பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம்னு நீ அர்த்தம் எடுக்கிற. சத்தியம் ஏவம் அபிசியாத். நீ சொல்றது அப்படியே இருக்கலாம். அபிசியாத், சத்தியம் ஏவம் அபிசியாத். கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை. எப்படி அப்படின்னு கேட்டா, எதி ஞான யஜ்ஞ ஸ்துதி அர்த்தம் பிரகரணம் நஸ்யாத் சொல்றாரு. இந்த பிரகரணம் பாத்தீங்கன்னா ஞான பிரகரணமா இல்லாம, கான்டெக்ஸ்ட் முக்கியமானது பார்ப்போம். நம்ம எதையாவது பேசிட்டு இருக்கும்போது எதையாவது கொண்டுட்டு வந்துடக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பக்தியை ஆரம்பிக்க போறோம் பகவத்கீதையில. இப்போ 2வது அத்தியாயத்திலிருந்து எத்தனாவது அத்தியாயம்? இந்த 6வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பேசுறது எல்லாம் ஞானத்தை பத்தினது. ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லா பாக்குறது ஞானம், தங்கத்தை தங்கமா பாக்குறது ஞானம். தங்கத்தை கம்மல் மூக்குத்தியா பார்த்தா அது ஞானம் இல்லை, அது பொய் ஞானம், மித்தியா ஞானம். அதத்ரூப பிரதிஷ்டம் யோக சூத்திரம் படிச்சிருக்கோம். மித்தியா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். ஒண்ணு இல்லாததுல வேற ஒன்ன பாத்தீங்கன்னா அது ஞானம் இல்லை. அப்ப நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரம்ம புத்தி பண்ண சொல்லியிருக்கேன் சுவாமி. அப்ப நான் இது பாத்தீங்கன்னா ஞான பிரகரணம்ங்க. அதனாலதான் நான் முதல்லயே உங்களுக்கு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்ன பாக்குறது இல்ல, நான் தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறத ரீப்ளேஸ் பண்றேன். நான் கம்மல் முக்குத்தின்னு தங்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப இப்ப என்ன சொல்றேன்? அறிவு வந்ததுக்கு பிறகு இது தங்கம், இது தங்கம், இது தங்கம் நான் சொல்றேனே, இது பொய்யான அறிவு இல்லை, உண்மையான அறிவு. ஆனா கல்ல ஈஸ்வரனா பாக்குறது பொய்ய. சால கிராமத்தையோ விஷ்ணுவையோ சர்வ வியாபகமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனா இருக்கிற ஈஸ்வரனை நான் என்ன பண்றேன்? அல்பமா ஒரு சின்னோண்டு ஒரு இன்ச்சு கட்டை விரல் அளவு இருக்கிற ஒரு பானலிங்கத்தை பார்த்தா எவ்வளோ அபச்சாரம் இல்லை? ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? சர்வமா பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? சின்ன விக்கிரகத்தை வச்சு பார்த்தோமே, பொய்யுதானே இது? ஆமா பொய். ஆனா தங்கத்தை மூக்குத்தி தங்கம், கம்மல் தங்கம், ஒட்டியானம் தங்கம் அப்படி பாத்தீங்கன்னா அது பொய்யா உண்மையா? உண்மை. கல்லுன்னு பார்த்தா உண்மை, கல்ல ஈஸ்வரனா பார்த்தா பொய். உண்மை தானே? அப்போ இங்க பிரகரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம்ன்றது என்ன அப்படின்னா யதார்த்தம் தான் ஞானம். இது இங்க பொய் இல்லை. அதனால ஒருவேளை இந்த போயிட்டு இருக்க கான்டெக்ஸ்ட், இந்த பிரகரணம் கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உபாசனா பிரகரணமா இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்றது கரெக்டுப்பா. பின்னாடி பேச போறோம், நான் விசேஷமா இதை பத்தி நல்லா பேச போறோம் உங்களுக்கு, பக்தியை பத்தி. அதனால அந்த டெக்ஸ்ட் வரட்டும். 7ல இருந்து 12 வரைக்கும் அந்த உபாசனா காண்டம் வரப்போம்.
ஆனா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ஞான காண்டம். இந்த இடத்துல இந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஆச்சரியர் சொல்றார், அத்திரது இந்த பிரகரணத்துல இங்கேயோ எனில், இங்க என்ன பண்றோம், சம்யக்கு தரிசனம். யதார்த்த தரிசனத்துக்கு இன்னொரு பேர் சம்யக்கு தரிசனம்னு பேர். இருக்கிற மாதிரி பாக்குற. கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்னு பாத்தீங்கன்னா அது பொய், தங்கம்னு பாத்தீங்கன்னா அது சத்தியம். அதான் யதார்த்த ஞானம். அப்ப அந்த யதார்த்த ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் சம்யக்கு தரிசனம். அது என்னது, ஞான யஜ்ஞ சப்திதம். அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞமா இங்க பாக்குறோம், ஞான யஜ்ஞம். அப்ப ஞானத்தையே பாத்தீங்கன்னா யஜ்ஞபாவம் பண்றது, ஞானத்தை யஜ்ஞபாவம் பண்றது. எல்லா இடத்துலயும் ஞானத்தை என்ன பண்ண போறோம், யஜ்ஞமா பாவிக்க போறோம். அதனால அநேகானி யஜ்ஞ சப்திதான் இந்த அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். நிறைய யஜ்ஞங்களை ஆரம்பிக்க போறோம், நிறைய யஜ்ஞத்தை சொல்ல போறோம். அந்த யஜ்ஞத்தோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானத்தையும் ஒரு யஜ்ஞமா வச்சிருக்கு. ஞானத்தையும் ஒரு யஜ்ஞமா பாத்தீங்கன்னா சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போறோம். கிரியா விசேஷான் உபன்யஸ்ய, நிறைய கிரியைகளை சொல்ல போறோம், பாவிக்கிறது சொல்ல போறோம். பிராணாயாமத்திலிருந்து ஆரம்பிச்சு தானத்திலிருந்து ஹோமத்திலிருந்து பூஜையிலிருந்து எல்லா கிரியைகளையும் சொல்ல போறோம். அது கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானத்தையும் உள்ள வச்சிருக்கோம். உள்ள வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஞான யஜ்ஞம் அப்படின்ற ஒரு சப்தத்தினால இந்த ஞானம் சொல்லப்படுது. நீங்க உடனே யஜ்ஞம்னு எடுத்துடாதீங்க, ஞானம்தான் யஜ்ஞம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, கேட்குறீங்கல்ல, உட்காந்து ஏதாவது கிரியா பண்றீங்களா அப்படின்னா எந்த கிரியாவும் இல்லையே சாமி. ஆமா, எந்த கிரியாவும் இல்லை. ஆனா என்ன ஆயிட்டு இருக்குன்னா என்னோட சப்தம் இருக்குல்ல, இதான் பாத்தீங்கன்னா ஆகுதி. இந்த சப்தம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா உள்ள ஆகுதியா சமர்ப்பணம் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஞானம் உள்ளுக்குள்ளார ஃப்ளோ ஆகிறதுக்கு விட்டுருக்கீங்கல்ல, உங்களோட ஹிருதயம் தான் அக்னி. இந்த அக்னியில பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சப்தம் தான் ஆகுதி. நான் தான் ஆகுதி கொடுக்கிறவடா இருந்துகிட்டு உங்களோட ஹிருதயத்துல இந்த ஆகுதியை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது நித்தியம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம பகவத்கீதை ஞான யஜ்ஞமா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதோட பலன் என்ன, தன்னையே அடைதல் தான் பலன். அப்ப ஞானத்தை நம்ம என்ன பண்றோம், கல்பனா பண்றோம், சொல்ல போறோம். மூச்சு விடுறது பாத்தீங்க அப்படின்னா மூச்சை இன்ஹேல் பண்றீங்களா, ஆமா இன்ஹேல் பண்றோம், அதை யஜ்ஞமா பாவிங்க. ஜாட்டராக்னி அப்படின்னு கீழே பாத்தீங்கன்னா தொப்புள்ள ஒரு அக்னி இருக்கு. அந்த ஜாட்டராக்னியை பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணீங்க. இது பிராணாயாமம் பண்றவங்க கல்பனை பண்றவங்க, பிராண உபாசனை பண்றவங்க. நான் இன்ஹேல் பண்ற அந்த வாயு பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் அங்க கீழே இருக்கிற ஜாட்டராக்னியில ஆகுதி செய்யப்படுது. நான் சாப்பிட்றேன், எதையாவது சாப்பிடும் போது கல்பனா பண்றேன், எப்படி அக்னியில ஆகுதி கொடுக்குறோமோ அதே மாதிரி நான் சாப்பிட்ற ஒவ்வொரு கவலமும் பாத்தீங்க அப்படின்னா அக்னியா கீழே இருக்கிற அக்னிக்கு ஆகுதியா நான் கொடுக்குறேன். நான் எழுதுறேன், புஸ்தகங்கள் எழுதுறேன். இந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன் இந்த மானிட்டர், லேப்டாப் யூஸ் பண்றேன். இந்த லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா அக்னி. என்னுடைய அறிவை பாத்தீங்கன்னா நான் டைப்பிங் பண்றேன், இது பாத்தீங்கன்னா ஆகுதி அப்படின்னு. அப்ப நீங்க எதை வேணாலும் கல்பனை பண்ணலாங்க. எந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கல்பனை பண்ணலாம். மேல இருந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. இந்த மழை பெய்யுது அப்படின்னா அந்த பூமி அக்னியா இருக்கு, இந்த மழை பெய்யுது பாத்தீங்கன்னா தெரியும். கீழே நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்க காலத்துல மழை பெஞ்சதுன்னா அந்த மழை பெஞ்ச மாத்திரத்தை கீழே இருந்து அப்படியே ஹீட்டு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே போறதை பார்க்கலாம். அப்ப எல்லா அக்னி எல்லாம் யஜ்ஞ கல்பனா. நான் ஏற்கனவே போன நேற்றைய கிளாஸ்ல சொன்னேன்ல, சாந்தோக்கியத்துல ஒரு உபாசனை இருக்கு. சம்போக கிரியாவை பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா பெண்ணோட யோனிய பாத்தீங்கன்னா அக்னியா கல்பனை பண்ணிருக்கு. இதான் அதிஷ்டானம். அதுல பாத்தீங்கன்னா புருஷனோட ரேத்தஸை பாத்தீங்க அப்படின்னா ஆகுதியா சொல்லப்பட்டிருக்கு. அதுல எதுப்பா புகை அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணோட யோனியில இருக்கிற ரோமங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த புகையா கல்பனை பண்ணப்பட்டிருக்கு. என்ன கல்பனை! அப்ப என்ன அர்த்தம்னா மொத்த ஜீவனமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், யஜ்ஞ கல்பனையா பண்ணிட்டே இருக்கலாம். நான் பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றேன். இந்த யூரின் பாத்தீங்கன்னா எங்க பாஸ் பண்றேன், ஒரு ஃப்ளஷ் அவுட்ல பண்றேன். அப்ப அந்த ஃப்ளஷ் அவுட் பாத்தீங்க அப்படின்னா அக்னி, என்னுடைய யூரின் பாத்தீங்க அப்படின்னா ஆகுதி. நான் பிரஷ் பண்றேன், பிரஷ் பண்றது பாத்தீங்கன்னா கீழே துப்புறேன், அந்த துப்புறது பாத்தீங்கன்னா ஆகுதி. அந்த இது பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் பாத்தீங்கன்னா அக்னி. இது மாதிரி இந்த உலகத்தை நான் ஏன் ரொம்ப லோ லெவல்ல சொல்றேன் தெரியுங்களா, எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணம் பண்ண முடியும். நான் பாத்தீங்கன்னா ஒரு மாலையை கொண்டு போறேன். இன்னைக்கு மாலையை கொண்டு போயிட்டு சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாலையை சமர்ப்பணம் பண்றேன். மாலை பாத்தீங்கன்னா ஆகுதி. மாலையை வாங்குற அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அக்னியா இருந்து
ஆகுதியை வாங்கிக்கிறார். நான் அர்ச்சனை பண்ற ஈஸ்வரனை, அந்த ஆகுதி அந்த அர்ச்சனை பண்ற புஷ்பங்களும் துளசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுதி ஆயிடுது. ஈஸ்வரனோட பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணனோட பாதங்கள் அக்னி ஆயிடுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? காஃபி குடிக்கிறதுல இருந்து, டீ குடிக்கிறதுல இருந்து, கண்ணை மூடுறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, சுவாசிக்கிறதுல இருந்து, நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மத்துல என்ன பண்ண முடியும்? யஜ்ய பாவத்தை செய்யும். இந்த ஞான யஜ்யத்தை அப்ளை பண்றது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த லோகத்துல யஜ்யம் யஜ்யம்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் சொல்லி கூடவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திர ஞானம் வர 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 இந்த ஞான யஜ்யத்தையும் பண்ணணும் அப்படின்னு இத சொல்ல போற இந்த பிரகரணத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ இது ஞானம் ஸ்கௌதி. அடுத்த ஸ்லோகம் 2 ஸ்லோகத்துல வரப்போகுது. 33வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். நிறைய யஜ்யங்களை சொல்லிட்டு கடைசியில மந்திரம் சொல்லுது. ஆச்சரிய கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நீங்க திரவியத்தை வச்சுக்கிட்டு நிறைய யஜ்யம் பண்றீங்களே. நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, பூக்கடையில இருக்கிற எல்லா பூவும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும், பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிப்பேன், அது என்ன அது பெரிய விஷயம். அதான் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீமன் பண்ணிட்டு போயிருக்கான். நான் சொன்னேன்ல ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் தான் பெரிய சிவ பூஜை பண்றேன்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வந்துருச்சான். என்ன மாதிரி இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்கான், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியுமே, அந்தர்யாமியா இருக்காருல்ல, ஐயையோ இவனுக்கு பெரிய அபிமானம் வந்துச்சு அப்படின்னு, அர்ஜுனா நம்ம கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவோம் காலையில அப்படின்ட்டு என்ன பண்றாரு, காலையில 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்போது தான் தெரியுது, ஈவினிங் வாக்கிங் போறாங்க. போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கூடையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூ எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வரும் கியூ லைன் போயிட்டு இருக்கு. இவன் அர்ஜுனன் கேட்கிறான், என்ன கிருஷ்ண பரமாத்மாஜி, என்ன இது கிருஷ்ணா இது மாதிரி பூவா போகுது என்ன அப்படின்னு. இல்ல இந்த பீமன் வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணாங்க, அந்த சிவ பூஜையோட நிர்மால்யத்தை வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரங்களாம் எடுத்துட்டு போய் நதியில போடுறதுக்காக கொண்டு போறாங்க. இவனுக்கு ஒரே சிரிப்பு. யாரு, பீமனா? பீமனா வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணா, அவனுக்கு சாப்பிடறது தூங்குறத தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அவன் போய் எங்க நான் தானே பண்ணிட்டு இருக்கேன் சிவ பூஜை அப்படின்னோட, இல்ல அது இவ்வளவு பூவை வச்சு அவன் பண்ணானா அப்படின்னு. என்னன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா பூவை பறிச்சு ஒரு கூடையில வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணுவேன். ஆனா பீமன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு தோட்டத்து பக்கம் போகும்போதே என்ன பண்ணுவானா, இந்த மொத்த தோட்டத்துல இருக்கிற பூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு போயிடும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போற இடத்துக்கெல்லாம் அர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே போறது. எதெல்லாம் அப்ப நான் யோசிக்கும் போது அப்பப்ப யோசிப்பேன், எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி மாலையா வாங்கிட்டு போறது, நம்மளால முடிஞ்சது நம்மள்ட்ட இருக்க திரவியத்தை தான் வாங்க முடியும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பகவானுக்கு தான். இந்த கடையில இருக்கிற பூ எல்லாம் பகவானுக்கு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பாவம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மொத்த பூவும் பகவானுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம். அப்ப ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திரவியத்தை வச்சு நிறைய பண்றீங்க, ஹோமங்கள் தானங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா திரவியங்களை வச்சு வஸ்துக்களை வச்சு நிறைய யஜ்யங்கள் இந்த உலகத்துல எல்லாரும் பண்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான யஜ்யம் இருக்கு பாருங்க, எந்த ஞான யஜ்யம்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரி. இருக்கிறது எல்லாம் பிரம்மம், இருக்கிறது எல்லாம் பிரம்மம், நானும் பிரம்மம், இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மம், பிரம்மம்ன்ற அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல மற்றதெல்லாம் கல்பிட்டம் அப்படின்னு நீங்க பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், யதார்த்த பாவம் ஞானம். இது அந்த யதார்த்த பாவத்தை ஞான அபியாசத்தை திரும்ப 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 இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். நான் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மந்திர பிரயோகம் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே மந்திர பிரயோகம் தான் நான் பண்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம், வேற எதுவும் இல்லை. அப்ப மீதி எல்லாம் நாம ரூபம் கல்பிதம். ஒரே ஒரு ஆள் தான் சத்தியம், ஈஸ்வரன் மட்டும்தான், பகவான் மட்டும்தான் சத்தியம். பகவானுக்கு மேல இருக்கிற நாமரூபங்கள் எல்லாம், அது மேல் ஃபீமேலா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம், பிரம்மம் மட்டும்தான், தங்கம் மட்டும்தான், கம்மல் மூக்குத்தி எல்லாம் தங்கம் தான் அப்படின்னு நம்ம யதார்த்த பாவம் பண்றோம்னு வச்சுங்களேன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகத்துல என்ன பண்ண போகுதுன்னா, ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்து சொல்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், எல்லா யஜ்யங்களும் இருக்கு இந்த உலகத்துல, ஆனா வந்து எல்லா யஜ்யத்தை காட்டிலும் இந்த ஞான யஜ்யம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இப்ப நம்ம ஒரு 80 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா, இந்த யஜ்யத்தை பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாதுங்க. புண்ணியம் நமக்கு எந்த ஜென்மத்திலேயோ பண்ண புண்ணியம்.
பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 இடத்துல பாஷ்யம் பண்றார். எப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதை வந்து சாந்தோக்கியத்துல ஒரு கதை சொல்றார். எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுல போயிட்டு இருக்கான். காட்டுல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். அதுல போயிட்டு இருக்கும் போது அதை கடந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போக முடியும். இவன் போயிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உள்ள வழிபறி கொள்ளையர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவனை பிடிச்சி கட்டி போட்டு அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற தனத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, தங்கம் எல்லாத்தையும் இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, இவனை என்ன பண்றாங்க, கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு, இவனை வந்து பாத்தீங்கன்னா கண்ணையும் கட்டி, இவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழியில வந்து ஒரு பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனை தள்ளிட்டு இவங்க என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வாய் மட்டும்தான் இருக்கு, கண்ணு கட்டி இருக்கு. இவன் கத்துறான், ஐயோ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். காடு, அந்த பாதையில வந்து யாரும் போறதுக்கு ஆளே இல்லை. எவ்வளவு கத்தி 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 ஒரு டைம்ல வந்து வாயில தண்ணி இல்லாம போயிடுமே, கத்துறதுக்கு கூட திராணி இல்லாம போயிடும். அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போது எதேச்சையா தெய்வாதீனமா யாரோ ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதைக்கு தள்ளி போயிட்டு இருக்காரு. அவர் காதுல வந்து அந்த ஈனஸ்வரமா இருக்கிற காப்பாத்துங்கன்ற வாய்ஸ் வரும். ஐயோ யாரோ மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பெர்சன் என்ன பண்றாரு, வந்து தேடி பார்த்து பள்ளத்துல கிடக்குற இவரை கையை அவுத்து விட்டு, காலை அவுத்து விட்டு, கண்ணையும் அவுத்து விட்டு, என்ன பண்றோம், என்னப்பா ஏது எங்க வந்து மாட்டின, இது மாதிரி மாட்டிக்கிட்டேங்க, நான் என்னை வந்து திருடர்கள்லாம் அடிச்சு பிடிச்சி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்க, நான் ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும். அப்படியா, வா வா அப்படின்னு இவர் கூடையே கூட்டிட்டு போய் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல கிராமம் வந்துடும், இனி பயம் இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, விட்டுட்டு இவர் அவரோட போக்குல போறார். இந்த மாதிரி யாரோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நானெல்லாம் அந்த சம்சாரம்ன்ற காட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோமா, மாட்டிக்கிட்டு, இதெல்லாம் சங்கரர் சொல்ற ஸ்டோரி. காட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்க எத்தனை ஜென்மமா கத்தணும் கதறணும்னு தெரியல. எத்தனையோ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்தி கதறி வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போகணும், சம்சாரத்துல இருந்து தப்பிச்சு போகணும், இந்த பிறவியே வேணாம், ஐயோ சுகம் துக்கம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு, ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்த பகவான்கிட்ட கத்திருப்போம். நிறைய கர்மங்களை பண்ணியிருப்போம், நிறைய யஜ்யங்களை பண்ணியிருப்போம், நிறைய பூஜைகளும் யஜ்யங்களும் தானங்களும் நிறைய பண்ணதோட விளைவு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வாதீனம்னு சொல்றோம்ல. அப்ப தெய்வாதீனமா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆச்சாரியரை அனுப்பி வைக்கிறாரு. ஆச்சாரியரை அனுப்பி வச்சு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கப்பான்னு மெதுவா ஞானத்தை கொடுக்குறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு அவன் இந்த சம்சாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரையேறான். அப்படி ஆச்சாரியர் பாஷை இந்த மாதிரி 3 இடத்துல, இந்த பிரஸ்தானத்திரத்துல 3-4 இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பீரமான பாஷ்யம் இருக்கு. படிக்கும்போது நமக்கு, நான் இப்ப சின்னதா சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்டோரி, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டா இதை பேசுறேன். அதை படிக்கும் போது நமக்கு வந்து ஐயோ நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப இந்த ஞான யஜ்யம் நமக்கு ஈஸியா கிடைக்கல. இப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருக்க இந்த பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸின்னு நினைக்காதீங்க. நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்மத்துல பண்ண சுகிருத்தம் புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரிய ரூபத்துல தெய்வாதீனமா பகவான் வந்து என்ன பண்றாரு, ஆச்சாரிய ரூபத்துல இருந்துட்டு இந்த பகவத்கீதையை ஞான யஜ்யத்தை கொடுக்குறார். நானும் திரும்ப ரிப்பீட் ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப ரிப்பீட்டேஷன் என்ன பண்றேன்னா, இப்படி கொஞ்சமாவது அந்த ஸ்பார்க் வந்துருச்சுன்னா போதும். வாழைமட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, கற்பூரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது இருந்தாலும் எப்படியாவது பத்த வச்சிடலாம். உள்ளுக்குள்ளார அந்த ஞானம் வந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா போதும். ஒரு வாட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இனி ஜென்மம் இருக்கட்டும் பரவாயில்ல, அடுத்தடுத்த ஜென்மம் பிறந்தாலும் இந்த ஞானம் என்ன ஆகும், மெதுவா வளர்ந்து நம்ம சம்சாரத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் யஜ்யமா இருந்தாலும் அந்த யஜ்யங்கள்லாம் ரீபர்த்தை கொடுக்கும். ஆனா இந்த ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ரீபர்த்தை நாசம் செய்யக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது இந்த யஜ்யம் அப்படின்னு ஸ்துதி செய்யப்படுகின்றது 33வது ஸ்லோகத்துல. ஆச்சரிய சொல்றது, அத்திரச்ச சமர்த்தம் இதம் வச்சனம். இந்த இடத்துல 24வது ஸ்லோகமா இருக்கிற இந்த இடத்துல இந்த வச்சனம் ரொம்ப சாமர்த்தியமுடையதா இருக்கு. எதுனா பிரம்மார்ப்பணம் இத்தியாதி, எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, சர்வத்திர பிரம்ம தரிசனம். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இத்தியாதி ஞானசிய யஜ்யத்துவ சம்பாதனே, ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா பார்க்கிறது. ஞானமே யஜ்யம், ஞான யஜ்யம். எந்த ஞானம், இருக்கிறதெல்லாம் பிரம்மம்னு பார்க்கணும் அப்படின்னா
நாமரூபம் எல்லாம் ஆபாசம், தோற்ற மாத்திரம், இருக்கிறது பிரம்மம் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோமே. இந்த ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சாமர்த்தியம் உடைய வச்சனம். அந்யதா, ஒருவேளை அப்படி நீங்க வந்து எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுறீங்களா? அந்யதா சர்வசிய பிரம்மத்வே அர்ப்பணாதீனாம் ஏவ விசேஷத்தோ பிரம்மத்துவ அபிதானம் அனர்த்தகம் சியா. அப்படி இல்லாம கர்மகாண்டிகள் சொல்றாங்கல்ல, இந்த 5 விஷயத்தை மட்டும் பிரம்மமா பாருங்க, சால கிராமத்தை மட்டும் பிரம்மமா பாருங்க, ஈஸ்வரனா பாருங்க, பானலிங்கத்தை மட்டும் சிவனா பாருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம்ல. அப்படி பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா? நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நொந்துகிட்டு இருப்பேன் சில சமயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சர்வத்திர வியாபகம்ன்றது வரல. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்த்தத்துல மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தன் பசியோட இருக்கிறான் அப்படின்னா உள்ள அந்தர்யாமியா பகவான் கஷ்டப்படுவார் நமக்கு தெரியல. உள்ள இருக்கிற ஜாட்டராக்னி வந்து பாத்தீங்கன்னா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா, 15வது சாப்டர்ல சொல்லுது. நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார வைஸ்வானரா அக்னியா நான் இருக்கேன். அப்போ யாராவது பசிச்சுது அப்படின்னா இந்த உலகத்துல எந்த ஜீவராசி பசிச்சாலும் அந்த பசிக்கிறது யாருக்கு? அந்த வைஸ்வானர் அக்னியா இருக்கிற பகவானுக்கு பசிக்குது. அப்ப நீங்க ஃபீடிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஃபீடிங் பண்றீங்க? உள்ள இருக்கிற பகவானுக்கு ஃபீடிங் பண்றீங்க. அப்ப பகவானை வந்து மூர்த்தத்துல மட்டும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய ஞானம் அல்பமா லிமிட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? வேதாந்தத்துக்கும் கர்மகாண்டத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் என்ன பண்ணுது? சர்வத்திர ஈஸ்வர தரிசனம் பண்ண சொல்லு. நீ பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன், எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு பாரு அப்படின்னு. ஆனா கர்மகாண்டம் என்ன பண்ணுது அப்படின்னா லிமிட் பண்ணி இதுல மட்டும் நீ பிரம்மத்தை பாருன்னு சொல்லு. கர்மகாண்டி சொல்றான் அர்ப்பணத்துல பிரம்ம பாவம் பண்ணு, கர்த்தாவ பிரம்மம்னு பாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை பிரம்மம்னு பாரு, அக்னிய பிரம்மம்னு பாரு, பலன பிரம்மம்னு பாரு. இந்த 5 விஷயத்தை மட்டும் என்ன பண்ணு? பிரம்மம்னு பாரு. அப்படி சொல்லிட்டு என்ன ஆயிடும் தெரியுங்களா? சர்வசிய பிரம்மத்துவே. ஆனா வாஸ்தவத்துல என்னது? சர்வம் பிரம்மமயம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் பிரம்மமா இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 5 விஷயத்தை மட்டும் பிரம்மம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க. அர்ப்பணாதீனாம் ஏவ விசேஷத்தோ, ஸ்பெஷலா இந்த 5 விஷயத்துல மட்டும் கர்மகாண்டி சொல்ற மாதிரி 5ல மட்டும் பிரம்மத்துவ அபிதானம் அனர்த்தகம் சியார். அப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை லிமிட் பண்ணி நம்மளுடைய ஞானத்தை என்ன பண்ணுது? நம்மளை மோசம் பண்ண வைக்குதுன்னு அர்த்தம். இதனால நமக்கு மோட்சம் கிடைக்காது. அப்ப மோட்சம் எப்ப கிடைக்கும் சுவாமி அப்படின்னா ஈஷாவாஸ்யம் இதம் சொல்ல போற. இங்கதான் வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா கீதால சொல்ல போற. இது எல்லாம் வாசுதேவன் தான். வாசுதேவனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. நான் எலாபரேட்டா பேச போறேன் அதை பத்தி, அதனால டைம் வரட்டும். அப்ப இப்ப நமக்கு என்னன்னா கொஞ்சமாவது பாவிக்கணும். மூர்த்தத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை. ஒரு ஸ்லோகம் நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபேமஸா ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னா பரம்பரையில சொல்ற ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். யாரெல்லாம் அக்னி ஃபயர் ரிச்சுவல் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவதை எங்கப்பா? ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிதான் ஈஸ்வரன். அக்னி கர்மா பண்ற ஃபயர் ரிச்சுவல் பண்ற கர்மகாண்டிகளுக்கு கர்மிகளுக்கு. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம் யோகினாம் கிருதி தெய்வதம். யோகிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதா எங்க இருக்கு அப்படின்னா அவங்க கோயிலுக்கே போக மாட்டான். யோகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல ஈஸ்வரன் இருக்காருன்னு பாக்குறாங்க. கர்மகாண்டிகள் அக்னியில ஈஸ்வரனா பாவிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து யோகிகள் ஹிருதயத்துல வந்து ஈஸ்வரன் இருக்கார், எல்லா ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் இருக்காருன்னு ஹிருதயத்தையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதிமாசு அல்ப புத்தினா, யாருக்கெல்லாம் புத்தி இன்னும் விவேகம் வரலையோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதிமால தான் ஈஸ்வரன் இருக்கார், சிலையில தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை லிமிட் பண்ணி ஒரு இடத்துல பாக்குறாங்க. விக்கிரகத்துல மட்டும் பாக்குறாங்க. யாரு? அல்ப புத்தினாம், விவேகம் இல்லாதவங்களுக்கு. ஆச்சாரியார் யாரும் கிடைக்கல. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பகவத்கீதையோ உபனிஷதங்களோ கிடைக்கல. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா ஈஸ்வரனை வந்து விக்கிரகத்துல மட்டும் பாக்குறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா பிரதிமாசு அல்ப புத்தினாம் சர்வத்திர சமதரிசினா. சமதரிசின்னு சொல்லக்கூடிய ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரன் பாக்குறாங்க.
ஈஸ்வரன் விக்கிரகத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கிறாங்க, விக்கிரகத்துக்கு வெளியிலையும் ஈஸ்வரனை பார்க்கிறாங்க. சர்வத்திர சமதர்ஷினா, ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னா சர்வம் கல்விதம் பிரம்ம, இது எல்லாம் ஈஸ்வரன் தாங்க. ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம், இது எல்லாம் பிரம்மம் தான், இது எல்லாம் ஈஸ்வரன் தான். தங்கம் கம்மல், கம்மல் மூக்குத்தி மட்டுமா தங்கம்? கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல கிரீடம் மட்டும்தான் தங்கம்னு கர்மகாண்டிகள் சொல்றான். உண்மையா பொய்யா? கிரீடம் மட்டும் இல்லப்பா, ஒட்டியானம், கம்மல், கொலுசு, மூக்குத்தி, காலில் போடுற கொலுசு, மெட்டி எல்லாம் தங்கம் தான்ப்பா அப்படின்னு சொன்னா அது உண்மையா? இல்ல இல்ல கிரீடம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சுவாமியோட கிரீடம் மட்டும்தான் தங்கம் சொன்னா உண்மையா? அப்படின்னா உண்மை இல்லை, பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம்னு பாத்தீங்கன்னா சத்தியமாயிடுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 5 விஷயத்துல மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. ஆச்சாரியா தெளிவா சொல்ற, ஏது எவர்களோ எனில் அர்ப்பணாதிஷு பிரதிமாயாம் விஷ்ணு திருஷ்டிவத், அர்ப்பணம் முதலிய 5 விஷயத்துல, அர்ப்பணம் ஜுகு பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த கரண்டி, சுரு பாத்திரம் சொல்ற அந்த கரண்டி, அப்புறம் ஆஜியம் வைக்கிறது, அப்புறம் ஆகுதி கொடுக்குறா அபிசன்னம் 2, 3 பாத்தீங்கன்னா அக்னி, 4 பாத்தீங்கன்னா அந்த கர்மம், 5 பாத்தீங்க அப்படின்னா கர்த்தா. கர்மத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கர்த்தா, கர்த்தத்துக்கு அப்புறம் பலன். இந்த 5 விஷயங்கள், 5 விஷயங்கள்ல மட்டும் நீங்க விஷ்ணுவாதி திருஷ்டிவத், விஷ்ணுவை பாத்தீங்க அப்படின்னா சிலையில பாக்குற மாதிரி இந்த 5 விஷயத்துல மட்டும் நீங்க பிரம்மத்தை பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இந்த விக்கிரகம் தான் பாத்தீங்க அப்படின்னா பகவான் அப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி இந்த 5 விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா க்ஷிப்யதே நாமாதிஷு இவச்ச, அது மட்டும் இல்ல எல்லா நாமங்களும் பேர் இல்லாதவனுக்கு எல்லா பேரும் அவன் பேரு தாங்க. வாக் வாக் பிரம்மேதி உபாசித்த நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வாக்கும் பிரம்மம்னு. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு என்ன பண்றோம்? முதல்ல ஓம் நம சிவாய சொல்லு, ஓம் நம சிவாய தான் ரொம்ப பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பெரிய மந்திரம் இல்லை. ராம 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 சொல்லு, அதுதான் பெரிய மந்திரம். ஓம் நமோ நாராயணாய சொல்லு, அதுதான் பெரிய மந்திரம் சொல்லி கொடுக்குறோம். அது எதுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா வாஸ்தவத்துல மெதுவா நல்லா பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம், என்னன்னு கேட்டீங்கன்னா வாயிலிருந்து வரக்கூடிய சர்வ சப்தங்களும் பிரம்மம் தான், எல்லாம் பிரம்மம் தான். மனோ பிரம்மேதி உபாசித்த, முதல்ல சொல்றோம் மனசுல ஜபம் பண்ணுன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் மனசுல வர தாட்டி எல்லாமே பிரம்மம்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல வரக்கூடிய எல்லா தாட்டும் பிரம்மம்னு பாக்குறது. இதே மாதிரி எல்லா வாக்கும் பிரம்மம், எல்லா மனசுல வர தாட்டி எல்லாம் பிரம்மம். இந்த உலகத்துல நாம் பார்க்கறது எல்லாம் பிரம்மம்னு பாத்தீங்கன்னா அது ஞானம். எங்கேயாவது லிமிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது ஞானம் இல்லை, அது உபாசனத்துக்காக லிமிட் பண்ணி பண்ணப்பட்டது. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, நாமாதிஷி யுவச்ச நாம பிரம்மேதி உபாசித்த, நாமத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்ய. ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாரு அப்படின்ற மாதிரி இந்த பிரம்ம திருஷ்டியும் பாத்தீங்கன்னா 5 விஷயத்துல மட்டும் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இதுச்ச புருவத்தோ புருவத்தே, நீ இது மாதிரி சொன்ன அப்படின்னா ந தேஷாம் பிரம்ம வித்யா, இது மாதிரி பேசுறவங்களுக்கு பிரம்ம வித்யா இல்லை, அவங்களுக்கு பிரம்ம வித்யா சொல்லலை. அதனாலதான் நான் சொல்லுவேன், கர்மகாண்டிகள்கிட்ட போய் பிரம்ம வித்யாவை சொல்லக்கூடாது. யாராவது ரொம்ப தீவிரமா பாத்தீங்க அப்படின்னா நல்ல மூர்த்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா வேதாந்தம் பேசக்கூடாது. யாராவது ரொம்ப ஒர்க்காலிக்கா கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பிரம்மத்தை பேசக்கூடாது. கர்மிகள்கிட்டையும் உபாசகர்கள்ட்டையும் வேதாந்தம் பேசக்கூடாது. அப்ப எப்ப பேசணும்? அவங்களுக்கே புத்தி மெதுவா 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 அந்த பண்ற உபாசனையினால மெச்சூரிட்டி ஆகும் புத்தி. அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கே, சங்கு சக்கர கதாதாரியா ஒருத்தர் இருப்பாரோ, சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு புலித்தோலை போத்திக்கிட்டு ஒருத்தர் இருப்பாரோ சிவபெருமான் அப்படின்னு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு, சிங்க வாகனமா ஒருத்தி பாத்தீங்கன்னா இருப்பாளோ மேல அப்படின்னு, யானை முகத்தோட ஒருத்தன் இருப்பானோ மேல அப்படின்னு, உங்களுக்கு மயில் வாகனத்தோட ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு உங்களுக்கு எப்ப கேள்வி வருதோ வாடா சிஷ்யா அப்படின்னு. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, என்னோட குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருந்தேன், ஒரு சின்ன விக்கிரகத்தோட இது வச்சிருந்தேன் போட்டோ. நம்ம கேரளால இது என்ன கிருஷ்ணர் குருவாயூர்
எனக்கு குருவாயூர் கிருஷ்ணர் மேல ரொம்ப பிரீத்தி. என்னோட ஆச்சாரியிட்ட டெய்லி சேவை பண்ண போவேன். அவரோட கவுக்கி எனக்கு துவைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் எல்லா சேவையும் பண்ணுவேன். எல்லா சேவையும் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகாசனம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன், யோகம் கற்றுக்கிட்டு இருந்தேன். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம், 7-8 கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் வேதாந்தம். ஒரு நாள் கூட என்ன சாமி படிக்கிறீங்க, சாதுக்களா சேர்ந்து சன்னியாசிகளா சேர்ந்து ஏதோ படிக்கிறீங்களே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு, என்ன படிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சுவாமிகிட்ட கேட்டதே இல்லைங்க. அவருக்கு சேவை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பிராணாயாமத்தை மூக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன். கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜபத்தை பண்ணிக்கிட்டு மூக்க பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி ஒரு 7 மாசத்துக்கு மேல போச்சு. 7 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தம் வேற, நல்ல ஏகாந்தம், குரு சேவை, நல்ல தபஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மெதுவா என்ன பண்றாரு கிருஷ்ணர், என்ன பண்றார் குருவாயூர் கிருஷ்ணர், ஐயோ இவன் ரொம்ப நாளா நம்மளையே பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு உள்ளுக்குள்ளார என்ன பண்றாரு, ஒரு விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போடுறார். உள்ள போட்ட மாத்திரத்துல எனக்குள்ளார ஒரு கேள்வி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் ஏமாத்துறதுக்காக, அவன் தொழில் பண்றதுக்காக, பிசினஸ் பண்றதுக்காக இது மாதிரி கல்பனை எல்லாம் பண்ணி வச்சுட்டான். இந்த சிவபெருமான், விஷ்ணு பெருமான், சங்கு சக்கர கதாதாரி, அது இதுன்னு ஏகப்பட்ட தேவதைகள். எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நம்ம பண்றதெல்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு 2-3 நாளா ஒரே என்னால வந்து மெடிடேட் பண்ண முடியல. சாமியை பார்த்து இது பொய்யா இருந்துச்சுன்னா இந்த விக்கிரகத்து போட்டோ வச்சுட்டு நான் பாட்டுக்கு கும்பிட்டு இருக்கேன், நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், தியானம் பண்றேன், இதெல்லாம் பொய்யா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு சாமிகிட்ட வந்து நேரா வந்து, சாமி ஒரு 3 நாளா என்னால தூங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதன தர்மத்துல இத்தனை தேவதைகள் இருக்கேன், இத்தனை தேவதைகளும் மேல இருக்குமோ, இதெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் நிறைய ஸ்டோரியெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோரியெல்லாம் உண்மையா சாமி? உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து சங்கு சக்கர கதாதாரியா இருப்பாரா சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா எங்க ஆச்சாரிய ஒரே வார்த்தை, பேஸ் புத்திவானா, எருமாட்டு புத்தி, உனக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப 7 மாசமா வந்து ஆச்சா, இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன், உனக்கு இதெல்லாம் முன்னாடியே வர வேணாமா? நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன்னாங்க, ஈஸ்வரன் நான் யாரு, அவர் எங்க இருக்கார், நம்ம யாரு, இந்த உலகம் என்ன, இதை பத்தி தான்ப்பா படிக்கிறோம். படிக்கிறது வேதாந்தம் படிக்கிறதுன்றது இதை பத்தி தான் படிக்கிறோம். வா நாளையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போறேன், நாளையில இருந்து லகு சித்தாந்த கௌமுதி கிராமர் ஆரம்பி அப்படின்னு 7 மாசமா என்னோட ஆச்சாரியார் சுவாமி ஒரு நாள் கூட நீ பாடம் படின்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என் கூட வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான், கேரளா பையன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட், சுவாமி கூடயே இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தான். சாந்தி நிகேதனா கல்கட்டால படிச்சவன், ரொம்ப ரெபல் மாதிரி இருப்பான், கம்யூனிஸ்ட் மாதிரி இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட சேவை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு இந்த கேள்வி வரவே இல்லை. எந்த கேள்வி? கிருஷ்ண பரமாத்மாலாம் இருப்பாங்களா, தேவதைகள்லாம் இருக்குமா என்ன, அந்த பையனுக்கு கேள்வியே வரல. என்னோட சூப்பர் சீனியர், என்னோட சுவாமிகிட்ட நிறைய நாள் சேவை பண்ணிட்டு இருந்தான், அவன் கேட்கவே இல்லை. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார பகவான் கேள்வியை உண்டு பண்ணி நான் போய் கேட்ட மாத்திரத்துல, வா நாளையில இருந்து உனக்கு பாடம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு கொண்டு போய் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிராமர் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு உள்ள வந்தேன். அப்ப யாருக்கு சொல்லணும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தன் தீவிரமா உட்கார்ந்து உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ந புத்தி பேதம் ஜனயே, முன்னாடி சொல்லியிருக்கோம். யாரோட புத்தியும் ரொம்ப ஸ்திரமா உன்னை பண்ணிக்கிட்டு இருக்கானா அவனை பிடிச்சி கலைச்சி விட்டுறாதீங்க. அது மெச்சூரிட்டி ஆகும்போது பகவானே என்ன பண்ணுவார், அவனுக்குள்ளார ஒரு விவேகத்தை உண்டு பண்ணி அவனுக்கிட்ட கேள்வி கேட்பார், கேள்வி கேட்க வைப்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவன் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா அவன் இதுலயும் நிக்க முடியாம அதுலயும் நிக்க முடியாம போயிடும். ஏதாவது கர்மகாண்டிகள் ரொம்ப கர்மம் பண்ணிட்டு இருக்கானா அவன்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. அப்ப ஆச்சாரி இங்க தெளிவா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்மத்துல வந்து பிடிப்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரம்ம வித்யா வந்து நேத்தேஷாம் பிரம்ம வித்யா உக்தா, அந்த கர்ம காண்டத்துல பிடிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா சொல்லப்படவில்லை. அது மாதிரி ஏன் விவக்ஷிதா சியாத் அர்ப்பணாதி விஷயத்துவாத் ஞானசிய. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணியே பழகிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அர்ப்பணம் முதலிய 5 விஷயம் மாதிரி அவன் பிரம்மத்தையும் பார்க்கறான். அதனால்தான் பெரிய ப்ராப்ளம். கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து நீங்க இது படிச்சீங்கன்னா தெரியும், என்னது அந்த யாகத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்றாருல்ல,
வீரபத்திர அவதாரமா வந்து பாத்தீங்கன்னா தக்ஷ யாகத்தை நாசம் பண்றாரு பாத்தீங்களா. அந்த தக்ஷ யாகத்தை ஏன் நாசம் பண்றாரு அப்படின்னா, ஈஸ்வரனையே கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேவதை மாதிரி வாயு பகவான், அக்னி பகவான், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவதையா வச்சு அவங்களுக்கும் ஆகுதி கொடுத்துட்டாங்க. அவனை ஈஸ்வரன் அப்படின்னு அவங்க பாக்குறதே இல்லை. பகவானையே பகவான்னு பார்க்காதவங்க, பகவானை கூட வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்ல ஒருத்தரா பாக்குறவங்க அவங்க. அதாவது இங்க ஆச்சரிய சொல்ற பிரம்மத்தை சொன்னீங்கன்னா பிரம்மத்தையும் அவன் என்ன பண்றான், பிரம்மமா இருக்கட்டும், ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கிரகமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லையை தூக்கி வச்சு இது பிரம்மம் அப்படின்னு பாடு அப்படின்ட்டுவான். அதுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை. நம்ம சொல்லிட்டு இருக்கிற பிரம்ம யஜ்யம்ன்றது சர்வத்தையும் பிரம்மமா பாரு, நாமரூபம் எல்லாம் பொய்ன்னு பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுவான், கர்மகாண்டி பிரம்மம்னு சொல்லி ஒரு இதைய வச்சு, அதனாலதான் நான் சொல்றேன் சங்கரரை வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தமா பார்க்கணும். சங்கரரையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா விக்கிரகமா வச்சு அவருக்கு சோடச உபச்சாரத்தோட 11 திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவான். ஐயோ 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 பாவிகளா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சித்தாந்தம், அவர் சொன்ன சித்தாந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ரூபம், அவருக்கு ஒரு ஃபார்ம் இல்லை. எப்படி வந்து சங்கரரையும் ஞானமூர்த்திகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஆக்கி வச்சிருக்கோமோ, நெரூருக்கு போனீங்க அப்படின்னா நெரூர்ல வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரனையும் அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். சர்வம் பிரம்மமயம்னு பாடினவரையும் கூட விக்கிரகமா வச்சு அவர் ஆராதனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானத்தையும் கூட ஆப்ஜெக்டா ஒரு ஒரு விக்கிரகமா பார்த்து ஆராதனை பண்ணிட்டு போயிடுவான். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அது மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த பிரம்ம வித்யா சொல்லப்படவில்லை. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நச்ச திருஷ்டி சம்பாதன ஞானேன மோட்ச பலம் பிராப்தியத்தை, ரொம்ப இதை ஹைலைட் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்டி அப்படின்னா ஒன்ன வேற ஒன்னா பார்க்கறதுனால, வேற ஒன்னா பார்க்கறதுனால மோட்சமான பலன் ந பிராப்தியத்தை, கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப முக்கியமானது. ஒன்ன வேற ஒன்னா பார்க்கறது ஞானம் இல்லை, அயதார்த்த ஞானம், யதார்த்த ஞானம் இல்லை அது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரம்மைவ தேன கந்தவ்யம் மந்திரத்தை சொல்லியிருக்கு. பிரம்மம் தான் அவனால் அடையப்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்கு. பிரம்மம் எது? நான் தான். அப்ப இந்த பிரம்ம திருஷ்டி பண்றதுனால தன்னையே தான் பிராப்தி பண்றான், அப்படிதான் பலன் சொல்லப்பட்டிருக்கு உச்சியத்தை. ஆனா நீ சொல்ற மாதிரி விருத்தம் ச சம்யக் தரிசனம் அந்தரேன மோட்ச பலம் பிராப்தியதே. பிரம்மத்தை அறியறது இல்லாம சம்யக் தரிசனம் இருக்கிற மாதிரி பார்க்கறதுனால அந்த பிரம்ம ஞானத்தினாலதான் மோட்ச பலம் கிடைக்கும்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. ஆனா நீ சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 விஷயத்துல மட்டும் பிரம்ம திருஷ்டி பண்ணு, அதனால உனக்கு மோட்சம் கிடைக்கும் நீ சொன்ன அப்படின்னா அது விரோதமாச்சு அப்படின்னு ஆச்சாரியார் முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இங்க ஸ்லோகத்துல சொல்ல வர்றது யதார்த்த தரிசனம். யதார்த்த தரிசனம் உபாசனம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் நாளைக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. ओम श्री गुरुभ्यो நமः. ஹரி ஓம். இந்த ஸ்லோகத்துல முக்கியமா சொல்ல வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் தான்.
அதனால இந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஞானமா பார்க்கணும் ஒழிய ஏற்கனவே எல்லாத்துலயும் ஒரு மாஸ்க் போட்டிருக்கும், அந்த மாஸ்க்கு மேல இன்னொரு மாஸ்க் போடுறதில்லை. தங்கத்துக்கு மேல இருக்கிற மாஸ்க் தான் கம்மல் குத்தி ஒட்டியானம்லாம் தங்கத்துக்கு மேல இருக்கிற மாஸ்க். இப்ப என்ன பண்ணணும், ஒரிஜினலை பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணணும். மாஸ்கை ரிமூவ் பண்ற வேலை தான் ஞானம். மிச்சம் இருக்கிறது தங்கம் தெரிஞ்சு. அப்ப பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு நாமரூபம். அப்ப நாமரூபம்ன்ற மாஸ்கை ரிமூவ் பண்றது ஞானம். ஒன்னுத்துக்கு மேல இன்னொன்னு போட்டீங்க அப்படின்னா அது உபாசனம், வேற ஒரு மாஸ்க் போடுறது. கல்லு பிரம்மம், பிரம்மத்துக்கு மேல ஒரு சால கிராமம்ன்ற கல்லு, அந்த கல்லுக்கு மேல விஷ்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்க். பிரம்மம், பிரம்மத்துக்கு மேல பானலிங்கம்ன்ற கல்லு, அந்த கல்லுக்கு மேல சிவன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 மாஸ்க் பிரம்மத்துக்கு மேல 2வது மாஸ்க் நீங்க போடுறீங்க. அப்போ ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாஸ்கை ரிமூவ் பண்றது ஞானம். உபாசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மாஸ்க்கு மேல இன்னொரு மாஸ்க் போடுறது உபாசனம். அப்படி புரிஞ்சு.